Hello everyone. So இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 18th April. இன்னைக்கு நம்ம பேங்க் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுற வீக்லி கனெக்ட். ஸோ ப்ரீவியஸ் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 37,576 இருக்குது ஃபியூச்சரில். ஸோ நம்ம வந்து அடுத்த மணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து கால் ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் 37,600. தென் சிம்பிள் காப்பி பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபியூச்சர் சார்ட்டில் ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ பேராமீட்டர்ஸில் வந்து ஸ்ட்ரைக் ஒன் பார்த்திங்கன்னா வந்து கால் ஆப்ஷன் தரணும் நம்ம. தென் ஸ்ட்ரைக் டூ பார்த்திங்கன்னா வந்து புட் ஆப்ஷன் தரணும். ஸோ அகைன் நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு சிபிஎல் பி பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் நமக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ரோபோவில் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ ரோபோவில் ஃபிட் பண்ணுறதுக்கு போர்ட்ஃபோலியோ செட்டிங்ஸ் போய்ட்டு ஆட் போர்ட்ஃபோலியோ தரணும். ஸோ கொடுத்தீங்கன்னா எடிட் பண்ணுற ஆப்ஷன் நம்ம கீழே வந்துட்டு இங்கே அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்சேஞ்ச் வந்து NFO, இன்ஸ்ட்ரீம் நேம் வந்து ஆப்ஷன் இண்டெக்ஸ், ப்ராடக்ட் வந்து MIS, கால் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 37,600. ஸோ நம்பர் ஆஃப் லாட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 40, லாட் சைஸ் வந்து 25. ட்ரேட் மெத்தட் வந்து பை ஒன்லி, மோட் வந்து நார்மல், ஆக்டிவ், ஆட்டோ மோட் வந்து அலைஸ் ப்ளூ. அண்ட் இன்க்ரிமெண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிக்னல் தரணும், அந்த சிக்னல் லிமிட் வந்து 100 தரணும். சேம் லைக் புட் ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆல்கோ ட்ரேடிங் பண்ணுறதுக்கு மினிமம் கேபிட்டல் நமக்கு 10,000 தேவைப்படும் ஒரு லாட்டுக்கு. சப்போஸ் ப்ரீமியம் ஒரு 800 வந்து நமக்கு 20,000 தேவைப்படும். அதே மாதிரி ஒரு லாட்டுக்கு தான் நம்ம 500 ஃபிக்ஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் 10 லாட்ஸ் பண்ணுறது வந்து 5,000 தரலாம். ஸோ இன்றைக்கி தான் நம்ம 40 லாட்ஸ் பண்ணுறதுனால 20,000 ப்ராஃபிட் தர போகிறோம். அதே மாதிரி இப்போ பண்ணுற செட்டிங்ஸ்லாம் நீங்கள் பிஃபோர் 9:50 பண்ணி வச்சுலாம். ஒன்ஸ் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பை அண்ட் செல் பண்ணி ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும் கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ் பொறுத்து. ஸோ இப்போ வந்து 20,000 ப்ராஃபிட் செட் பண்ணலாம். ஓகே, மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ரோபோ ஸ்கேல்பிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுது. ஸோ ஃபியூச்சரில் வந்து பை வந்து கால் ஆப்ஷன் பை பண்ணும், ஃபியூச்சரில் செல் வந்து புட் ஆப்ஷன் பை பண்ணும். ஸோ ஃபியூச்சர் சார்ட் பேஸ் பண்ணி கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பை பண்ணும். ஸோ ஆப்ஷன் செல்லிங் பண்ணாது, பையிங் மட்டும் தான் பண்ணும். அதே மாதிரி இந்த ரோபோ பொறுத்து நீங்கள் ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டில் உட்காந்து பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஸோ கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ் பொறுத்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக பை அண்ட் செல் பண்ணும். ஸோ இப்போ வந்து நமக்கு செல் என்ட்ரி வந்துருக்கு. ஸோ புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணியிருக்கும் அஸ் பர் த கண்டிஷன். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி போகிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ள முடிஞ்சு நீங்கள் எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு 5,000 ப்ராஃபிட் இருக்குது. ஸோ 9,000 ப்ராஃபிட் இப்போ. ஸோ டார்கெட் ரீச் ஆகிருக்கு இப்போ நமக்கு. ஓகே, ஸோ இன்றைக்கி கால் ஆப்ஷனில் நமக்கு எந்த என்ட்ரியும் வரல உங்களுக்கு பார்த்தா தெரியுங்க. ஸோ புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து 24,450 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆர்டர் புக் பார்க்கலாம் இப்போ. ஸோ ஃபஸ்ட்டு புட் ஆப்ஷன் பை பண்ண ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து 934.7 பை பண்ணியிருக்கோம் 917க்கு. தென் ஸ்கொயர் ஆஃப் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து 959.15 ஸ்கொயர் ஆஃப் ஆயிருக்கு 917க்கு. ஸோ 22 செகண்ட்ஸ் நம்ம ட்ரேடிங் முடிச்சிருக்கோம் இன்றைக்கி. ஸோ ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து 24,450 பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரோபோ விஷயம் ஏதாச்சும் டவுட் இந்த கலர் வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.